Hi guys, welcome back to my channel. ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ DJI OSMO ACTION 4 கேமரா. இப்போ பைக் ரைட் போகிறோம்ல, ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், vlog பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது அட்வென்ச்சர் காம்போ கிட். சரி ஓப்பன் பண்ணுவோம். இதில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்சசரிஸ் பாக்ஸு அண்டு இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு கேமரா பாக்ஸுன்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் எக்ஸ்டென்ஷன் ராட் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸ்டென்ஷன் ராட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது, க்ரிப்பாகவும் இருக்குது. செல்ஃபி ஸ்டிக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இது அலுமினியமில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஹேண்டியாகவும் இருக்கும், வெயிட்டும் கம்மியாக இருக்குது. இல்லாமல் ஆக்சசரிஸ் பாக்ஸில் சி டைப் கேபிள்ஸ் அண்டு மேக்னெட்டிக் குயிக் ரிலீஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பேட்ரி கேஸு அண்ட் மேனுவல்ஸு இதெல்லாம் வந்திருக்கு. கேமரா பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ளே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, கேமராவோட மவுண்ட் கேஸுன்னு நினைக்கிறேன். எல்லாமே கேமரா இருக்குது. சரி கேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது கூட 2 ஸ்க்ரூஸ், மவுண்டிங் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு குயிக் ரிலீஸ் அடாப்டர் அண்டு ஹெல்மெட் மவுண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. கேஸோட பில்டிங் குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஹரிசான்டிக்கலாகவும் வெர்டிக்கலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாமல் பேட்ரி கேஸ் நல்லா இருக்குது. இதில் 3 பேட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பேட்ரி 2.5 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூசேஜ் பொறுத்து இருக்குது. 4Kல எடுத்தோன்னா யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மாறும். ப்ளஸ் கேமரா ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குது, நல்லா ஹேண்டியாகவும் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. சரி ஸ்க்ரீன் லென்ஸ் பார்ப்போம். 1.13 inches சென்சார் லென்சஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரிக்கு போடுறதுக்கான சைடு, சார்ஜிங் போடுறதுக்கு பேட்டரி போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஈஸியாக இருக்குது பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு. கோப்ரோவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சரி எனக்கு கோப்ரோ செட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ நானும் நிறைய இடத்துல செக் பண்ணி தான் நான் DJI வாங்கினேன்னு. சரி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. லாங்குவேஜ் செக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆக்டிவேட் பண்ணால் தான், இந்த மீம் ஆப் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மீம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அதுலேயே நம்மளே ரெக்கார்டிங் எல்லாமே நம்ம அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் அந்த மீம் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டியூவல் ஸ்க்ரீன் இருக்குது. ரெண்டுமே டச்சில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரண்ட்லேயும் யூஸ் பண்ண முடியும், பேக்லேயும் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இதில் 4K அண்ட் 1080 இருக்குது ரெசல்யூஷன். ஹரிசான்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 360 டிகிரி ராக் ஸ்டடி யூஸ் பண்ணிக்கலாம். K 120 fps யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இதில் ஜூம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வீடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், கேமரா ஸ்லோமோ, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. டைம் லாப்ஸும் இதில் இருக்குது.
பேட்ரி இது எல்லாமே காமிச்சிரும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது. ப்ளஸ் வந்து இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் இருக்குது. ஜூம் ஆப்ஷனில் வந்து நம்ம 2x வரைக்கும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பில்ட் குவாலிட்டி. நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்காமல் ஒரிஜினாலிட்டியாக காமிக்குது. இப்போ வந்து நான் 1080pயில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. சரி, நம்ம பேட்ரிக்கு கேஸில் போட்டு நம்ம செக் பண்ணிவிடுவோம் கேஸில் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஸ்டார்டிங் டைமில் ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 1080pலையும் 4Kலையும் நம்ம இப்போ வந்து ஷூட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.